வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு நினைப்பீங்க. இல்லத்தரசிகள் வந்து வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு குழந்தைகளை கவனிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னதான் அப்படி நினச்சாலும் அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா நேர மேலாண்மை. அவங்களுக்கு வந்து அதிகமாக டைம் கிடைக்காது. கிடைக்கிற டைமில் எப்படி படிக்கலாம், எதை படிக்கலாம், அல்லது படிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. சிலருக்கு வந்து ஒரு நாளில் 1 மணி நேரம் கிடைக்கும், சிலருக்கு வந்து 2 மணி நேரம் கிடைக்கும், சிலருக்கு 3 மணி நேரம் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற டைமில் எப்படி எக்ஸாம் படிக்கலாம், எதை படிக்கலாம், எப்படி படிக்கலாம், குறிப்பாக ஜிகேவை எப்படி படிக்கலாம், எப்படி அணுகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அற்புதமான வழியை சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை, அதாவது ஒரு நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணுவீங்கன்னு தான் சொல்லுவேன். அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நண்பர்களே, ஏற்கனவே பொது தமிழும் கணக்கும் எப்படி படிக்கலாம், நமக்கு கிடைக்கிற டைமை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். அதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தேவையா, ஹார்ட் ஒர்க் தேவையான்னு பார்த்தோம்னா நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. இதுக்கு நான் 2 உதாரணங்களை சொல்கிறேன். நமக்கு கிரேக்க பேரரசர் மகா அலெக்சாண்டர் பற்றி தெரியும். அவர் சிறுவனாக இருக்கும்போது அவருடைய அப்பா வந்து மாசிடோனிய நாட்டை வந்து ஆண்டுட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஒரு குதிரை வந்து திமிரிட்டே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் யார் போனாலும் எட்டி எட்டி உதைக்குது. அதை வந்து யாராலும் அடக்க முடியல. இதை பார்த்த அரசர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையை அடக்கிறவங்களுக்கு அந்த குதிரையை அவர் பரிசா தரதை சொல்கிறாரு. அங்கிருந்த எல்லா வீரர்களும் அதை அடக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அடக்க முடியல. ஆனால் சிறுவனாக இருந்த அலெக்சாண்டர் மட்டும் அதை ஈஸியாக அடக்கிட்டார். அந்த குதிரையையும் பரிசாக வாங்கிட்டார். அந்த குதிரையோட பேர் வந்து பியூசிபலஸ். அந்த குதிரையை எப்படி அடைக்கணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரையை நீங்கள் சூரிய ஒளி கண்ணுக்கு படுற மாதிரி கட்டியிருந்தீங்க, அதனால தான் அது திமிரிட்டு இருந்திருக்கு, நீங்கள் யாரும் அதை யோசிச்சு பார்க்கல. நான் வந்து அது கண்ணுக்கு சூரிய ஒளி படாத மாதிரி பார்த்துக்கிட்டேன், அதனால தான் அது வந்து எனக்கு கீழ்ப்படிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பார். 1 டன் எடையுள்ள பாறையை 10 பேர் சேர்ந்து நகர்த்துவது சிறந்ததா, அல்லது ஒருவர் ஒரு சிறந்த நெம்புகோலை வச்சு நகர்த்துவது சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா, நெம்புகோலை வச்சு நகர்த்துறது ஈஸியான மற்றும் சிறந்த வழியும் கூட. நண்பர்களே, ஆர்க்கிமிடிஸ் சொல்கிறாரு, நிற்கிறதுக்கு ஒரு இடமும் பூமியை நகர்த்துறதுக்கு ஒரு நெம்புகோலும் கொடுத்தீங்கன்னா நான் வந்து இந்த பூமியை நகர்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடினமான வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான வழியை கண்டுபிடிச்சோம்னா நம்ம வந்து அந்த வேலையை ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். சரி நண்பர்களே, இப்போ வந்து நம்ம ஜிகே, அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்டடி பிளானுக்குள்ளே போவோம். பணி செய்பவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தி எப்படி ஜிஎஸ் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து 10 பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 10 பாயிண்ட்ஸில் நண்பர்களே, நீங்கள் வந்து முதல் 9 பாயிண்ட்ஸை கடைப்பிடிச்சாலே நீங்கள் வந்து ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் அதிக மார்க் எடுக்க வாய்ப்புள்ளது, உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புள்ளது. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவு நண்பர்களே, குறைஞ்சபட்சம் 55 கேள்வியிலேருந்து 65 கேள்விகள் வரை நம்ம வந்து சரியாக விடையளித்தா தான் நமக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வழிமுறைகளை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம விவாதிக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நோ ஓல்டு புக், அதாவது பழைய சமச்சீர் புத்தகங்கள் வேண்டாம். தற்போது பார்த்தீங்கன்னா நண்பர்களே, பெரும்பாலான கேள்விகள் வந்து புதிய சமச்சீர் பாடப்புத்தகத்திலிருந்து தான் கேட்கப்படுகிறது. பழைய பாடப்புத்தகத்திலிருந்து ஒரு சில கேள்விகள் தான், 1-2 கேள்விகள் தான் கேட்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் அது வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. அந்த 1-2 கேள்விக்காக நண்பர்களே, நீங்கள் வந்து பழைய சமச்சீர் புத்தகங்களை படித்து உங்கள் நேரத்தை விரயம் பண்ண வேண்டாம்னு நான் வந்து பரிந்துரைக்கிறேன். நண்பர்களே, 6 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் உள்ள புதிய சமச்சீர் புத்தகங்களில் முழு பாடத்தையும் வந்து நீங்கள் முதல்ல படிக்க வேண்டாம். நீங்கள் எதை படிக்கணும்னு நான் வந்து எடுத்துக்காட்டுகளோடு சொல்கிறேன். நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் புத்தகங்களை பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து பெட்டிக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து முழு பாடத்தை படிக்காமல் நான் சொல்கிற விஷயங்களை வந்து படிக்கணும். 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரை எல்லா பாடத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், அப்புறம் பெட்டிக்குள்ளே வந்து சின்ன செய்தியாக கொடுத்துருப்பாங்க அந்த விஷயங்கள், அப்புறம் அட்டவணைகள், இதை வந்து நம்ம படிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் படிக்கும்போது நண்பர்களே உங்களுக்கு வந்து அதிகமாக நேர விரயம் ஆகாது. அதாவது 1 மணி நேரத்துலேயே நீங்கள் 2-3 பாடங்களை வந்து படித்து முடிக்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன் நண்பர்களே, ஆரம்பத்தில் வந்து முழு பாடத்தையும் படிக்காதீங்க. அதாவது பாட தலைப்புகள் நல்லா இருக்குதுன்ட்டு நீங்கள் பாடத்துக்குள்ளே இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடும். அதனால் முதல்ல நான் சொல்கிற டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் நண்பர்களே, அனைத்து விண்மீன்களும் கிழக்கிலிருந்து மேற்காக நகர்வது போல் தோன்றினாலும் ஒரே ஒரு விண்மீன் மட்டும் நகராமல் உள்ளது போல் தெரியும். அது துருவ விண்மீன் என்று அழைக்கப்படுகிறது. நிலையாக அமைந்துள்ள புவியின் சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால் துருவ விண்மீன் ஒரே இடத்தில் உள்ளது போல் தோன்றுகிறது. புவியின் தெற்கு அரைக்கோளத்திலிருந்து துருவ விண்மீன் தெரிவதில்லை. இதிலிருந்து கேள்வி எப்படி கேட்பார்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, துருவ விண்மீன் நகராமல் இருப்பது போல் தெரிவதற்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புவியின் சுழல் அச்சிற்கு நேராக அமைந்திருப்பதால். இதுக்கு ஆப்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே,
துருவ விண்மீன் வந்து புவியின் வட துருவத்தில் அமைந்திருப்பதால் அல்லது தென் துருவத்தில் அமைந்திருப்பதால் அல்லது வந்து புவியின் சுழற்சி காலமும் அந்த விண்மீனின் சுழற்சி காலமும் ஒன்றாக இருப்பதால் அல்லது வந்து புவியின் சுழலச்சிற்கு நேராக அமைந்திருப்பதாலும் கேட்பாங்க. நம்ம வந்து இதை படிக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தடுத்த டாபிக்ஸில் நண்பர்களே எக்ஸாமில் வந்து எப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து எடுத்துக்காட்டுகளோடு சொல்ல போகிறேன். மூன்றாவதாக நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பெட்டி குறிப்புகள், அதாவது மேலும் அறிந்து கொள்வா அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி வந்து பிளாங்காக பெட்டியில் வந்து சில செய்திகள் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம வந்து படிச்சுக்கணும். இந்த குறிப்பு வந்து நண்பர்களே 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு வந்து பெட்டி செய்தி. நான் பரிந்துரைக்கிற 10 பாயிண்ட்ஸில் 9 பாயிண்ட்ஸ் கடைப்பிடிச்சாலும் நண்பர்களே எக்ஸாமில் வந்து ஜிஎஸ் பகுதியில் பெரும்பாலான கேள்விகளுக்கு வந்து சரியாக நம்ம விடையளிச்சிடலாம். இப்போ இதில் கடைசி வரியை மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகன் ஆனேன் என்னும் நூலில் இருந்து. இப்போ இதிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களான்னு நம்ம பார்த்துருவோம். பாருங்கள் நண்பர்களே, இந்த கேள்வி வந்து 2024 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பார்த்தீங்களா நண்பர்களே, முக்கியமான அந்த பெட்டி குறிப்புகள். இப்போ நம்ம அந்த மாதிரி செய்திகளை படிச்சிருந்தோம்னா நம்ம வந்து இந்த கேள்விக்கு பதிலளிச்சிருக்கலாம். இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பகத்சிங். முன்னால் நடந்த தேர்வுகளில் பார்த்தோம்னா நண்பர்களே பெரும்பாலான கேள்விகள் வந்து மேலோட்டமாக தான் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்திருப்பார்கள். அதாவது இந்த உங்களுக்கு தெரியுமா, அந்த மாதிரி பெட்டி செய்தி, மேலும் அறிந்து கொள்வோம், இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி பகுதியிலிருந்த நண்பர்களே அதிகமான கேள்விகள் வந்து கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும். இப்போ அதனால தான் நான் வந்து எல்லா பாடங்களிலும் இருக்கிற இந்த மாதிரி பெட்டி செய்திகளை வந்து நான் வந்து படிக்க சொல்கிறேன். இப்போ 4வது பாயிண்ட் வந்து நண்பர்களே அட்டவணைகள். நம்ம எல்லா பாடத்திலும் இருக்கிற, அதாவது வந்து நண்பர்களே அனைத்து பாடங்கள்லேயும் அட்டவணைகள் இருக்காது. எந்தெந்த பாடங்களில் வந்து அட்டவணைகள் இருக்கிறதோ அந்த அட்டவணைகளை வந்து நம்ம படிக்கணும். இப்போ வந்து 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்திலேருந்து ஒரு அட்டவணை வந்து நான் வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 97வது சட்ட திருத்தத்தை பாருங்கள். இது வந்து 2011ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஒரு பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன் கேளுங்க. 43B வாயிலாக கூட்டுறவு சங்கங்கள். இப்போ இந்த அட்டவணையிலேருந்து எப்படி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த கொஸ்டினை பாருங்கள் நண்பர்களே. இது வந்து 2022 குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி. எந்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு 43B இணைத்தது? நம்ம இதுக்கு முன்னாடி படித்து பார்த்தீங்களா அட்டவணை, அதாவது ஆப்ஷன் டி 97, திருத்தச் சட்டம் 2011. ஈஸி. இப்போ ஆப்ஷனில் பார்த்தோம்னா நண்பர்களே திருத்தச் சட்டத்தையும் கொடுத்து நமக்கு வந்து வருடத்தையும் கொடுத்துட்டார்கள். இப்போ அந்த அட்டவணை நம்ம படிச்சிருந்தா இந்த கேள்விக்கு பதிலளிக்க நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாடச்சுருக்கம். அதாவது வந்து நண்பர்களே நம்ம வந்து இந்த உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், இந்த பெட்டி குறிப்புகள், அப்புறம் வந்து இந்த அட்டவணைகள், அதுக்கப்புறம் வந்து இந்த பாடச்சுருக்கம். நம்ம வந்து பாடங்களை வந்து படிக்கக்கூடாது. அது ஏன்னு நான் வந்து போக சொல்கிறேன். நம்ம வந்து இந்த பாடச்சுருக்கத்தை படிக்கும்போது நண்பர்களே அந்த முழு பாடத்தையும் சுருக்கமான வடிவில் முக்கியமான கண்டென்ட்ஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உதாரணத்திற்கு ஒரு ஆண்டில் உள்நாட்டில், அதாவது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே மொத்த உள்நாட்டு உற்பத்தியாகும். அதாவது ஜிடிபி அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பே. இப்போ வந்து நமக்கு இதை படித்தனால ஜிடிபின்னு என்னென்னு தெரிஞ்சது. இந்த குரூப் 4 மாதிரியான 10th ஸ்டாண்டர்ட் லெவல் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஆனால் இந்த கேள்விக்கே விடை தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தான் பாடச்சுருக்கத்தை படிக்கிறது வந்து நான் முக்கியம்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 5 பாயிண்ட்ஸையும் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸை படிக்கணும் நண்பர்களே. இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் கடைசி பாடத்துலேருந்து, அதாவது சுற்றுச்சூழல் அப்படிங்கிற பாடத்துலேருந்து எடுக்கப்பட்டது. நண்பர்களே எக்ஸாமில் பார்த்தோம்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு உதாரணத்தை தான் நான் வந்து இப்போ காட்டியிருக்கிறேன். இப்போ இதில் முதல் கேள்வி பாருங்கள். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? இது வந்து ஆப்ஷன் ஆ பிரிவு 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வி வந்து நண்பர்களே அப்படியே காப்பி அடித்த மாதிரி 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை காட்டுற பாருங்கள். 149வது கேள்வி பாருங்கள். சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது? நண்பர்களே இந்த கேள்வி வந்து அரசியலமைப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி இல்லை. அது சம்மந்தப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் ஆனால் இது வந்து ஜுவாலஜி புக்கிலிருந்து எடுக்கப்பட்டது. நம்ம முன்னாடி பார்த்த அதே கொஸ்டின் தான் வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ண மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து நண்பர்களே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடங்களில் வந்து நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து முக்கியமாக நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன். அதாவது டிஎன்பிஎஸ்சியின் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸை வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். அதாவது அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நிறைய கேள்விகள் வந்து நண்பர்களே பழைய கேள்வித்தாள்கள் வந்து அப்படியே வந்து கேட்டிருக்கிறாங்க. அதே கேள்வியை கேட்காவிட்டாலும் நண்பர்களே அதற்கு சம்மந்தப்பட்ட கேள்வியை கேட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து சொல்கிறேன்.
காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் ஈவு மதிப்பு என்னன்னு நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒரு எக்ஸாமில் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, காற்று சுவாசத்தில் குளுக்கோஸின் ஈவு மதிப்பு என்னன்னு மாற்றி கேட்டாங்க. இப்போ நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணும்போது இந்த காற்றில்லா சுவாசத்தின் குளுக்கோஸின் ஈவு மதிப்பை நம்ம தெரிஞ்சிருந்தால் காற்று சுவாசத்தின் குளுக்கோஸின் ஈவு மதிப்பை நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 1 வருமா, 0 வருமா அல்லது இன்ஃபினிட்டி வருமானு நம்ம இந்த ஓல்டு கொஸ்டின் பேப்பர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கலாம். இப்போ அதுக்காக தான் நான் வந்து ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் வந்து முக்கியம்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸாமில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கன்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா நண்பர்களே, ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் அடங்கிய வீடியோ வந்து வெளியிடப்படும். அந்த வீடியோ வந்து நண்பர்களே வெறும் கேள்வியும் பதிலும் மட்டுமல்லாமல் கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் கொடுத்துருக்கிற ஆப்ஷன்களையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அப்படி பண்ணும்போது வந்து நண்பர்களே நம்ம வந்து அதற்கான ஆன்சரையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம வந்து நிறைய தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 6 மாதத்தில் நண்பர்களே குறைஞ்சபட்சம் 20 கேள்வித்தாள்களையாவது நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து எக்ஸாமில் அதிக மார்க் எடுக்க நமக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோஸ். அதாவது நம்ம பாடங்களை படிக்காமல் நான் முன்னாடி சொன்ன அந்த 7 பாயிண்ட்ஸை கடைப்பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஸோ நம்ம வந்து பாடங்களில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து நேரம் பத்தாமல் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்க வேண்டிய பாடங்கள் அடங்கிய கேள்வி பதில்கள் உள்ள வீடியோக்களை வந்து நம்ம யூடியூப்பில் பார்க்கணும். நீங்கள் வந்து நண்பர்களே நான் முன்னாடி சொன்ன இந்த 7 வழிமுறைகளை கடைபிடிக்காமல் நீங்கள் வந்து 8வது வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த 7 வழிமுறைகள். எக்ஸாமில் பெரும்பாலான கேள்விகள் வந்து நம்ம முன்னாடி பார்த்த இந்த 7 வழிமுறைகள் இருந்தால் கேட்பாங்க. இந்த 8வது வழிமுறையை எப்போ கடைபிடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸுக்கான புக்கை படித்து முடிச்சிட்டிங்கன்னா, உதாரணத்திற்கு 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் அந்த 7 பாயிண்ட்ஸையும் கடைபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை எல்லாம் முடித்ததுக்கு பின்னாடி இந்த 8வது பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்கலாம். ஒவ்வொரு பாடத்திற்கான முக்கியமான கேள்விகள் வந்து நண்பர்களே யூடியூப்பில் வந்து நிறையா கிடைக்கிறது. நம்ம சேனல்லையும் நண்பர்களே ஒவ்வொரு டாபிக் வைஸாக, அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு டாபிக் வைஸாக முக்கியமான கேள்விகள் அடங்கிய வீடியோக்கள் வந்து வெளியிடப்படும். நீங்கள் வந்து அதை மறக்காமல் பார்த்து பயன்பெற்றுக்குங்கன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். நம்ம என்ன தான் இந்த முக்கியமான 8 பாயிண்ட்ஸை கடைபிடிச்சாலும் நண்பர்களே 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரையில் பாடப்புத்தகங்களில் முக்கியமான சில பாடங்களை வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்தீங்களா நண்பர்களே, ஒவ்வொரு எக்ஸாமிலும் அந்த பாடங்களிலிருந்து அதிகமான கேள்விகள் கேட்கப்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களே அந்த பாடங்கள் வந்து இந்த வீடியோவில் சொன்னோன்னா வீடியோவோட லென்த்து வந்து ரொம்ப நீளமாக போகும். அது என்னென்ன பாடங்கள்னு நான் வந்து அதற்காக தனி வீடியோ போடுகிறேன். நீங்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நண்பர்கள் அனைத்து பாடங்கள். இந்த தலைப்பை யாருக்காகன்னு பார்த்தோம்னா நண்பர்களே, இல்லத்தரசிகளாக இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து நேரம் அதிகமாகவும் கிடைக்கும். அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த மாதிரி நேரம் கிடைக்கும். அவர்கள் வந்து நண்பர்களே இந்த 10வது பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணலாம். அவங்க வந்து நண்பர்களே மேற்கண்ட இந்த 9 வழிமுறைகளையும் கடைப்பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த அனைத்து பாடங்களையும் ஃபாலோ பண்ணலாம். அதாவது சிலபஸில் கொடுத்துருக்கிற நம்ம பாடப்புத்தகத்தில் எந்தெந்த டாபிக் கவர் ஆகுதோ, எந்தெந்த பாடங்கள் கவர் ஆகுதோ அந்த பாடங்களையெல்லாம் படிக்கலாம். அது வந்து அவங்க விருப்பம். நண்பர்களே இந்த 9 அல்லது 10 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கி நமக்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நான் நண்பர்களே சொல்லுவேன். ஆனால் வேலை வாய்ப்பு என்பது வந்து இதை மட்டும் சார்ந்ததல்ல. நீங்கள் வந்து எக்ஸாம்களில் ஓஎம்ஆர் சீட்டை ஹேண்டில் பண்ணுற விதம், டைம் மேனேஜ்மெண்ட், சமயோஜித புத்தி, தெரியாத கேள்விகளுக்கு எப்படி நம்ம படித்ததை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு டெக்னிக். நீங்கள் வந்து நான் சொன்ன 9 பாயிண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணி ஃபுல் ரிவிஷனில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. நான் சொன்ன வழிமுறைகளை வந்து நண்பர்களே நீங்கள் வந்து ஒரு முறை மட்டுமே ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு வந்து எக்ஸாமில் அதிக மார்க் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது வந்து சரியாகாது. ஏன்னு பார்த்தோம்னா நான் சொன்ன வழிமுறைகளை வந்து திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணும். அதுவும் குறிப்பாக வந்து நான் சொன்ன முதல் 9 வழிமுறைகளை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணி ஃபுல் ரிவிஷனில் இருக்கணும். அப்போ தான் வந்து நண்பர்களே எக்ஸாமில் வந்து அதிக மார்க் எடுக்க முடியும். நண்பர்களே இங்கே வந்து ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நிறையா படித்து வேலை வாங்காதவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சாதாரணமாக படித்து வேலை வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே அவர்கள் இருவருக்குமே 150 அல்லது 160 கேள்விகள் வரை தான் சரியாக விடை தெரியும். அதற்கு மேல் இருக்கிற அந்த 40 அல்லது 50 கேள்விகளுக்கு அவர்கள் வந்து அனுமானத்தின் அடிப்படையில் தான் விடை எழுதியிருப்பார்கள். அப்படி விடை அளித்ததில் வந்து ஒருவருக்கு வந்து 30 கேள்விகள் வரை சரியாக அமைந்திருந்தால் அவர்கள் வந்து ஸ்டேட் ரேங்கில் வந்து வேலை வாங்கிடுறாங்க. ஒருவருக்கு வந்து 10 கொஸ்டின் மட்டும்தான் சரியாக இருக்குதுன்னா அவங்க வந்து வேலையில் பின்தங்கிறாங்க. இதுதான் நண்பர்களே வித்தியாசம். அதற்காக வந்து வேலை வாங்காதவர்கள் வந்து திறமைசாலிகள் இல்லை என்றும் சொல்வதற்கில்லை. அதே நேரத்தில் வேலை வாங்கினவங்க வந்து இவர்களை விட திறமைசாலிகள் என்றும் சொல்வதற்கில்லை.
இந்த வழிமுறைகளை நீங்கள் முழுசாக கடைப்பிடிச்சு ஒரு வேளை உங்களுக்கு வேலை கிடைக்காவிட்டாலும் வரவிருக்கிற தேர்வுகளில் வந்து நீங்கள் வந்து அதிக மார்க் எடுத்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நண்பர்களே, படித்தது வீண் போகாதுன்னு நம்ம வந்து நம்பிக்கையோடு இருக்கணும். அதனால் வந்து நண்பர்களே, பணி செய்பவர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் இந்த வழிமுறைகளை நம்பிக்கையோடு கடைபிடிங்க. உங்களுக்கு வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.